பாண்டிச்சேரி எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அப்ப நல்லா இருக்க கூட நல்லா இருக்காம போ. நல்லா இருக்காத போ. போ. போச்சு, இன்னைக்கு புழக்க போகுது. எங்க புயல் வருதுங்க, பயமா அவ்வளவுதான். சென்னை என்ன ஆகுமோ தெரியலையே. இருக்கு. சார் காப்பாத்துங்க சார். என்ன நான் என்னங்க பண்ண முடியும்? சார், புயல் வருது, பக்கத்துல கடலோர பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த புயல் வந்து என்ன செய்ய முடியும்? புயல் தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் நீ எங்களை செஞ்சுக்கிட்டே இருக்க. இங்க ஒரு ஐயோ, ச்சே. இப்படி ஒரு இதாயிருச்சு. எதுக்கு போட்டு என்ன மிதிச்சிட்டு இருக்க? இந்த பக்கத்து சென்னையை பழக்கலாம் தான் போனேன். அது அப்படியே டிவர்ட் ஆகி ஓன்ட்டு வந்துருச்சு. கம்முனு தானே இருந்தேன். கடல் பக்கத்துல கூட நாங்க எங்கேயோ இருக்க மாதிரி புயல் நீ கரைக்கு வந்தாலே வலுவழுத்து போன. நீ எதுக்கு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன்? எதுக்கு போட்டு நான் அடிக்கிறீங்க அப்படியே? சுரேஷ், மீண்டும் சுரேஷ் நம்ம இணைகிறோம். சுரேஷ், புயலின் தாக்கம் அங்க எப்படி இருக்கிறது மற்றும் அங்க புயலின் அலை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு, கடல் அலைன்னு சொல்றாங்க, எப்படி இருக்கு? ஆமா ரமேஷ், நான் திருப்பியும் ஒரு முறை உங்களோட இணைகிறேன். பொதுவா ஊருக்குள்ள சொல்லுவாங்க ஊராம்பிள்ளை ஆலம்பாக்க இறக்கி விடுறதுன்னு. அந்த மாதிரி எங்களை வச்சு ஆலம் பார்த்து சேனலை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி இறங்கி பார்த்தாதான் ரமேஷ் எங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா ரமேஷ், இங்க வந்து பயங்கரமான பெங்கல் புயலுடைய அந்த தாக்கமானதே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நான் வந்து காசிமேடு பீச் கிட்ட இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தூண்டில் பாலம் அந்த கற்கள் போடப்பட்டிருக்க இடத்துல உங்களால பார்க்க முடியுது. நேரா பாத்தீங்கன்னா அவ்வளவு மழை. இந்த இடத்துல தான் வந்து அதிகபட்சமா மழை பெய்ததாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்தில் மட்டும் எத்தனையோ சென்டிமீட்டர் மழை பெய்திருக்காங்க. அது எத்தனை சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் தெரியல எனக்கு. அது பெய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சீற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா கொடையை வந்து என்னால பிடிக்கவே முடியல. ஆனா கொடையை விட்டுட்டு நிக்கவும் முடியல. அது என்ன, அது வந்து என் பொண்டாட்டி செருப்பு கழட்டி அடிப்பா. கொடை இப்பதான் டெக்கத்லான்ல 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா அந்த ட்ரெஸ் வாங்குறப்ப இதை விட்டுட்டு வந்தா என்ன செருப்பால் அடிப்பா. சுரேஷ், அப்புறம் கடல் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. எங்க இருக்குங்க மங்களா தெரியுது சுரேஷ்? என்ன காரணம் சுரேஷ்? அது வேற ஒண்ணுமில்லை ரமேஷ், நீங்கள் படுத்திய பாட்டுல நாங்க புயலை காட்டுறோம்னு போனதுனால தண்ணி வந்து கேமரா லென்ஸ்ல அடிச்சிருச்சு ரமேஷ். தொடச்சிட்டு கொஞ்சம் காட்டுங்க. தொடச்சிட்டு தான் இருக்காரு கேமராமேன், தொடச்சிட்டு இருக்காரு. கேமராமேனையே தொடச்சி எடுக்கிற அளவுக்கு போயிரும் போல. பின்னாடி வாயோ சொல்லுங்க ரமேஷ். மேலும் சொல்லுங்க சுரேஷ், எப்படி இருக்கு நிலைமை? இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சுரேஷ். பாருங்க ரமேஷ், நான் அப்படியே ஜாலியா இருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் பாருங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க பெரிய மழையெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, அது எனக்கு கையை போட்டுலாம் பிடிக்கல. அது நானே சும்மா அங்கக்குள்ள பொழுது போல இங்க வந்து நின்னுக்கிட்டேன். சரி சுரேஷ், சொல்லுங்க ரமேஷ். கடலின் சீற்றத்தை கொஞ்சம் காட்ட முடியுமா சுரேஷ்? ரமேஷ், நானே ரொம்ப நேரமா மூச்சை புடிச்சு பேசிக்கிறேன் ரமேஷ். நீங்க ஏதாச்சும் ஸ்டுடியோக்குள்ள உட்கார்ந்து பேசி தொலைங்க ரமேஷ். இல்ல வேற ஏதாச்சும் நன்றி ஃபுட்டேஜ் மாத்துங்க ரமேஷ். நன்றி. எவ்வளவு நேரம் ரிப்போர்ட் பண்றது? நன்றி. ஓகே. நான் பொது கலர் நிலவரத்தில் பார்த்திருப்பீர்கள். ரமேஷ் அவர்களே பேசிட்டு இருக்காங்க. ஆடியோ கட் பண்ணி விட்டார். இப்பொழுது அவர் அங்கிருந்து கள நிலவரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். மிகவும் கடுமையான புயல், மிகவும் ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் அங்க போய் கொண்டிருக்கிறோம்.